ராஜ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் ஃபிலிம் கெரியரில் துளி விஷம் 1954 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பிரபல எழுத்தாளர் சாண்டில்யன் அவர்களின் கதையில் ஏஎஸ்சி சாமி அவர்களுடைய திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கேஆர் ராமசாமி, டி கிருஷ்ணகுமாரி, எஸ்வி ரங்காராவ், முக்காமாலா, எஸ்டி சுப்புலட்சுமி, டிபி முத்துலட்சுமி, டிவி ராதாகிருஷ்ணன், கொட்டாப்புளி ஜெயராமன், கே நடராஜன், கேரளா சகோதரிகள் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் பிரபல நடன ஆசிரியரும் இசையமைப்பாளருமான KN தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள். இந்த படம் 1954 ஜூலை 30 வெளியானது. VL நரசு அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு அபூர்வமான படைப்பு அப்படின்னே சொல்லலாம். ராமசாமியையும் கணேசனையும் சேர்த்து வைத்த பெருமைக்காரர். அக்காலத்தை பொறுத்தவரை ஒரே உரையில 2 கத்திகள் வைத்து அழகான பேலன்ஸ் செய்தவர். துளி விஷம் திரைப்படம் ராஜகுரு அப்படின்ற பெயர்ல தெலுங்கு மொழியிலும் வெளியானது. சிவாஜி வில்லனாக நடிக்க விரும்பி ஏற்றுக்கொண்ட படம் இது. காரணம் KR ராமசாமி மீது அவருக்கு இருந்த மரியாதை தான். KR ராமசாமி அவர்களுடைய நாடக குழுவில் நடித்தவர் சிவாஜி அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. என்னதான் ஹீரோவாக உச்ச கட்டத்தில் இருந்தாலும் பல மாறுபட்ட கேரக்டர்களில் சிவாஜி அவர்கள் நடிக்க தயங்குனதே கிடையாது. திரும்பி பார், துளி விஷம், கூண்டு கிளி ஆகிய படங்களில் வில்லனாகவும் நடித்திருந்தாரு சிவாஜி அவர்கள். சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் அபூர்வ படமான இந்த துளி விஷம் பட செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குகிறோம். அதிகம் பேசப்படாத இந்த திரைப்படம் அனைவரையும் சென்றடைய வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தின் காரணமாக விவரமாகவே இந்த படத்தை பற்றி பேசலாம். இந்த படத்துடைய கதையை விரிவாகவே இந்த எபிசோட்ல நீங்க பார்க்கலாம். அருமையான திரைக்கதையை சுருக்க மனம் வரவே கிடையாது. இந்த படத்தின் கதைக்களம் பலரும் அறியாத ஒரு கதைக்களம். எனவே இந்த எபிசோடை கண்டிப்பா பாருங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கையும் தெரிவிங்க. திரையரங்குகளில் மறு வெளியீடுகளில் அதிகம் வராத ஒரு அபூர்வமான திரைப்படம் இந்த துளி விஷம் திரைப்படம். இந்த துளி விஷம் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டில்யனின் மூலக்கதை அருமையான திரைக்கதை, பாச போராட்டங்களின் உணர்ச்சி பிழம்பு கதை, வசனங்களால மேலும் வளம் பெற்ற ஒரு கதை, காதலும் அன்பும் பாசமும் தியாகமும் கயமைத்தனமும் கலந்த ஒரு திரைக்கதை. ஆதிக்க வெறி பிடித்த நாகநாட்டு மன்னன் வீர மார்த்தாண்டன் நேரம் பார்த்து மலை நாட்டை ஆக்கிரமித்து கொள்றாரு. நாட்டை இழந்த மலை நாட்டு மன்னன் மலையமான் தன்னுடைய மனைவி மகாதேவியுடன் 2 வயது ஆண்மகன் சந்திரனை கூட்டிக் கொண்டு உயிர் தப்பி இரவோடு இரவாக ஜெயங்கொண்ட தேவரின் ஆசிரமத்தை அடைகிறாரு. ஜெயங்கொண்ட தேவர் அனாதைகளாக வந்து சேர்ந்த மலையமான் குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. ஆனா மலையமான் அன்று இரவே மனைவியிடம் சொல்லாமல் தேவரிடம் மட்டும் அனுமதி பெற்று வீர மார்த்தாண்டனை பழிக்கு பழி வாங்காமல் விடுவதில்லை அப்படின்னு கிளம்புறாரு. மகாதேவியையும் சந்திரனையும் தேவர் பொறுப்போடு ஆதரித்து வர்றாரு. சந்திரனுக்கு வீரனுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்து அவனை லட்சிய புருஷனாக ஆளாக்குறாரு தேவர். பழிவெறியோடு வெளியேறிய மலையமான் இரவு பகலாக காடு மேடுகள் எல்லாம் சுற்றி உரிமை வேட்கையும் உணர்ச்சியும் கொண்ட வீரர் படை ஒன்றை திரட்டுகிறாரு. வீர மார்த்தாண்டனை தாக்கி நாட்டை மீட்டு கொள்ள சந்தர்ப்பம் பார்த்து காத்து கிடக்கிறாரு. தேவரும் அவருக்கு மறைமுகமாக உதவி செய்துட்டு வர்றாரு. தந்தையுடைய லட்சியத்துக்கு உறுதுணையாக மகனை உருவாக்கினா என்ன அப்படின்னு நினைத்த தேவர் சந்திரனை நாகநாடு அழைத்து சென்று வீர மார்த்தாண்டன் படைகளுக்கு தளபதியாக்கி விடுறாரு. அவரும் வீர மார்த்தாண்டன் மகள் நாகவில்லிக்கு தமிழ் ஆசிரியராக ஆகிறாரு. வீர மார்த்தாண்டன் அரசவையிலேயே தனி பெரும் பெருமை பெற்ற பதவி தேவருக்கு கிடைக்கிறது. மேலும் நினைத்ததை செய்ய சக்தி வாய்ந்த படைகளுக்கு தலைமை பதவி சந்திரனுக்கு கிடைக்கிறது. இதை தேவர் மலையமானுக்கு சொல்லவே மலையமான் மகிழ்ச்சியுடன் தன் கனவை நினைவாக்க திட்டம் போடுறாரு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாகவல்லியையும் சந்திரனையும் காதலர்கள் ஆக்குகிறது.
காதலர்களான அந்த 2 பேரையும் தேவர் காந்தர்வ விவாக முறைப்படி கணவன் மனைவியாக்கி வைக்கிறாரு. இந்த நிலையில கற்பக நாட்டு மன்னன் சூரியகாந்தன் நாக நாட்டு இளவரசி நாகவல்லியை மணந்து கொள்ள எண்ணம் கொண்டு பெண் கேட்டு வர்றாரு. வீரமார்த்தாண்டன் நாகவல்லி தன் மனம் போல தேடிக்கொண்ட நாயகன் சந்திரன். அதனால அவளுடைய வாழ்வுல நான் தலையிட விரும்பல அப்படின்னு சூரியகாந்தன் கிட்ட தெளிவாக சொல்லிடுறாரு. சந்திரன் அரசு அந்தஸ்து இல்லாதவன் அப்படின்றதுனால அரசவையில பல எதிர்ப்புகள் உருவாகுது. எதையுமே பொருட்படுத்தாம வீரமார்த்தாண்டன் சந்திரன் தான் என்னுடைய மணமகன் அப்படின்னு முடிவாக சொல்றாரு. இந்த சமயத்துல நாக நாட்டின் அரசியல் கொடிய மலையமான் ஆட்கள் அவமதித்ததாக செய்தி வருது. மகளின் மன விஷயத்தை நிறுத்தி மலையமானை பழிவாங்கும் வேலையில தீவிரமாக ஈடுபடுறாரு வீரமார்த்தாண்டன். அரண்மனை ஆடல் அழகி அங்கையர்கண்ணி தளபதி சந்திரன் மீது காதல் கொள்கிறாள். அவனை அடைய பல முறைகளை கையாளுகிறாள். சந்திரன் அவளிடம் தன் காதல் எல்லாம் நாகவல்லி மீது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தன்னை மறந்து விடுமாறும் அறிவுரை சொல்றாரு. இதனால அங்கையர்கண்ணி ஆத்திரம் அடைகிறாங்க. நாகவல்லி தனக்கு இல்லை என்பதால் மன்னன் சூரியகாந்தன் நாட்டிய நங்கை மங்கையர்க்கரசியை அடைய திட்டம் போடுறாரு. கட்டாய காதலுக்கு வற்புறுத்தும் கற்பக வேந்தனுக்கும் பாடம் கற்பிக்கவும் அதே சமயம் சந்திரனை பழி வாங்கவும் இவனை ஒரு கருவியாக நினைக்கிறாள் அங்கையர்கண்ணி. வீரமார்த்தாண்டன் கற்பக மன்னனுக்கு தந்துள்ள அனைத்து சலுகைகளையும் சந்திரனை துன்புறுத்தவே பெரும்பாலும் பயன்படுத்துகிறாரு. நாகவல்லி சந்திரன் காதல் இந்த 2 பேர் இடையூறினாலும் பாதிக்கப்படாமல் வளர்ந்துட்டு மட்டுமே வருது. மலைகளிலும் குகைகளிலும் விலங்கு போல் திரியும் மலையமான் அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் அருமை மனைவியை வந்து பார்க்க தவறுவதே கிடையாது. அதுபோல ஒரு நாள் இரவு மகாதேவியின் மறைவிடத்திற்கு யாரும் அறியாமல் வந்து அவளை சந்தித்து விட்டு புறப்படும் போது எதிர்பாராத விதமாக அங்கு வந்த சந்திரன் அவனை பார்த்து விடுறான். தன் தாய் விபச்சாரம் புரிந்து விட்டதாக ஆத்திரமும் கொள்கிறான். இந்த துளி விஷம் திரைப்படம் பலரும் பார்த்திருக்க முடியாத ஒரு அபூர்வமான திரைப்படம். நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் மட்டுமில்லாம பல பொது ரசிகர்களும் பழைய சினிமா ரசிகர்களும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த துளி விஷம் திரைப்படத்திற்கு திரைக்கதை, வசனம், இயக்கம் ASA சாமி அவர்கள். அற்புதமான வசனங்களை எழுதி பாராட்டுகளை பெற்றாரு. வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். கதைக்கேற்ற அம்சமான வசனங்கள். நீதிமன்ற ராஜதுரோக விசாரணை காட்சிகள்ல கதாநாயகன் வில்லனுக்கிடையே நடக்கும் விவாதங்கள் வரவேற்பை பெற்றுச்சு. துளி விஷம் படத்துல கற்பக நாட்டு மன்னன் சூரியகாந்தனாக நடிப்புலக சூரியன் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. நடிக்க வந்த 2 ஆண்டுகள்ல அதுவும் கதாநாயகனாக உச்சங்களில் பயணித்து கொண்டிருக்கும் போதே துணிந்து திரும்பிப்பார் அந்த நாள் அப்படின்ற புரட்சிகளுக்கு பிறகு வில்லன் போன்ற வேடத்துல அனைவரையும் மீண்டும் வீழ்த்திய படம் இது. நடிகர் திலகத்துடைய நடிப்புல வெளியான துளி விஷம் அவருக்கு 16வது திரைப்படம். மலை நாட்டுக்கு பெண் கேட்டு விருந்தாளியாக வரும் அவருடைய முதல் காட்சியிலேயே ரசிகர்களை கவர்ந்து விடுவாரு நடிகர் திலகம். சேவகர்கள் புடைசூழ பின் அங்கி தரையில் புரள சற்றே ஆடி ஆடி அசைந்தவாறு அவர் வந்து அமரும் காட்சி ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லலாம். அழகான ஜரிகை பூக்கள் வேலைப்பாடு கொண்ட கருப்பு வண்ண ராஜ உடையில காந்தர்வனாக கம்பீரத்துல ஜொலிப்பாரு. தலையில் சூடப்பட்டிருக்கும் பூஞ்சிறகுகள் கொண்ட தலைப்பாகை சிவாஜி கணேசன் அவர்களின் அழகை இன்னும் கூட்டியிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.